என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா ஒரு முக்கியமான வேலையாக புறப்பட்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து உனக்கு பல துரோகத்தை செய்து விட்டார்கள். இதனால் உன் வாழ்க்கையில் நீ மனமுடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஆரம்பத்தில் அவர்களை அம்மா கண்டுகொள்ளாமல் விட்டாலுமே இப்பொழுதெல்லாம் அவர்கள் செய்கின்ற பாவங்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அதனால் இதற்கு மேலும் அவர்களை விட்டு வைக்க முடியாதல்லவா? என் குழந்தை, நீ என்னிடத்தில் கேட்கின்றாயல்லவா, அம்மா, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாயே, எனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கு நீ எந்த தண்டனையும் கொடுக்கவில்லையே என்று. என் தங்கமே, இப்பொழுது அம்மா உனக்கு ஒரு விரிவான விளக்கத்தினை கொடுக்கின்றேன். எது போன்ற தவறுகளை செய்பவருக்கு மன்னிப்பே கிடையாது என்று நீ நினைக்கலாம் அல்லவா? சிறு சிறு பிரச்சனைகளை செய்தவர்களுக்கு கூட அம்மா தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் உன் தாயானவள் நான் எது போன்ற பாவங்களை செய்தவர்களுக்கு உடனடியாக ஓடோடி வந்து தண்டனையை கொடுப்பேன் என்று இப்பொழுது சொல்கின்றேன். இதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம், உனக்கு இது போன்ற பாவங்களை செய்துவிட்டு யார் அங்கே அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. என் தங்கமே, இதில் முதலாவதாக மன்னிப்பென்பது கொடுக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? அடுத்தவரின் மனைவி மீதோ அடுத்தவரின் கணவன் மீதோ ஆசைப்படுவது. என் தங்கமே, இப்படி ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் ஒருவருக்கு வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுத்துவிட்டு தானே நடக்க வேண்டும். அவரினுடைய கணவனோ மனைவியோ அவர்களினுடைய வாழ்க்கையை தொலைத்தால்தானே அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும். அப்படியானால் இன்னொருவரின் பாவத்தையும் இன்னொருவரின் வாழ்க்கையையும் கெடுக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு நிச்சயமாக பாவங்களிலிருந்து மன்னிப்பே கிடைக்காது. என் தங்கமே, அதுபோல அடுத்தவரினுடைய பணத்திற்கு ஆசைப்படுவது, அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவம். என் தங்கமே, கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு விஷயத்தை எளிதாக அவரிடத்தில் இருந்து பிடுங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைத்துவிட்டது போன்ற உணர்வுகள் வேண்டுமானால் தோன்றலாம். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த பாவத்தை செய்ததற்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். என் தங்கமே, அதுபோல ஒருவரினுடைய சுயநலத்திற்காக எளியவர்களின் கனவையோ வாழ்க்கையையோ அழிப்பது, அவர்களின் மீது தேவையில்லாத பழியை சுமத்துவது, இவையெல்லாம் இந்த வராகி என்னுடைய 3வது நெற்றிக்கண்ணிலிருந்து தப்பிக்கவே முடியாத மிக பெரிய பாவமாகும். என் தங்கமே, உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய், தெளிவாக உன் மனதில் ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் சொல்கின்றேன். என் தங்கமே, கஷ்டப்படுகின்ற ஒருவரது வாழ்க்கையை தன்னுடைய சுயநலத்திற்காக யார் அளித்தாலுமே அது மன்னிக்க முடியாத மிக பெரிய பாவம். இந்த தண்டனை அவர்களை காலம் முழுவதும் வாழ விடாமல் செய்துவிடும். அதுபோல அடுத்தவர்களினுடைய பணத்திற்கு ஆசைப்படுவதும் இதுபோலத்தான். என் தங்கமே, ஒருவர் தொடர்ந்து தீய வழியிலேயே சென்று கொண்டிருப்பது, அல்லது சிறிதும் நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது, இவை இரண்டுமே உன் தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய மிகப்பெரிய பாவங்களாகும். ஏனென்றால் தீயது என்று தெரிந்த பிறகும் அந்த பாதையிலேயே சென்று கொண்டிருப்பவர்கள் தெய்வத்தின் மீது பயமற்றவர்கள். தெய்வம் என்ன செய்துவிடும், பார்த்து கொள்ளலாம், நம் பாதையில் நாம் செல்வோம், தீய பாதை என்று தெரிந்தே செல்வோம் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? அது மிக பெரிய பாவத்தில் சேர்ந்துவிடும். அதற்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். அதுபோல தன்னிடம் உதவி என்று கேட்பவர்களுக்கு கூட உதவி செய்யாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் அதுவும் மிக பெரிய பாவத்தில் சேர்ந்துவிடும். இதுபோல கர்ப்பிணி பெண்களிடம் மிகவும் மோசமாக நடந்து கொள்வதும், அவர்களை தீய வார்த்தைகளில் திட்டுவதும், அதுபோல பெண்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய மாத விளக்கின் பொழுது பெண்களை திட்டுவதும் மிகவும் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இவை இரண்டிலும் நிச்சயமாக ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்திருப்பாராயின் அவருக்கு நிச்சயமாக தண்டனை என்பது இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே அம்மா நிறைய விஷயங்களை கண்கூடாக காண்கின்றேன். கர்ப்பிணி பெண்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக யாருக்காக இருந்தாலும் மனதில் இரக்கம் வரும். ஆனாலும் சில பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் குடும்பத்திற்குள்ளேயே இருக்கின்றார்கள். கர்ப்பிணி பெண்களை பார்க்கும் பொழுது அவர்களின் மீது இரக்கம் காட்டாமல், அவர்களுக்கு உதவி செய்யாமல், அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்துவது, தேவையில்லாத வார்த்தைகளால் அவரை திட்டுவது, வேலை செய்யாமல் இருக்கிறாய் என்று வசைபாடுவது, இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. தானும் ஒரு நாள் கருவுற்றிருந்தோம், தானும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு மிகவும் வேதனை பெற்றுதான் குழந்தையை பெற்றெடுத்தோம் என்பதை மறந்து அந்த வேதனையைத்தான் இவர்களும் அடைவார்கள். இவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகவும் உதவிகளை செய்யாவிட்டாலும் எந்தவிதமான கஷ்டங்களையும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று கூட நினைக்காமல் நிறைய பேர் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். மாத விலக்கு ஏற்பட்டு விட்டால் பெண்களை ஒதுக்கி வைப்பது, அவர்களை ஏதோ தீண்டத்தகாதவர்கள் போல நடத்துபவர்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுவும் உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி என்பதை இன்னும் பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுவும் பலர் பெண்களாக இருந்து கொண்டே இதை புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைப்பது இன்னமும் மிகவும் கொடுமையான விஷயமாக இருக்கின்றது. தெய்வங்களை வணங்குகின்றார்கள், தெய்வங்களை வணங்குவதற்காக ஒதுக்கி வைக்கின்றார்கள். ஆனால் தெய்வமும் பெண் தெய்வம் என்பதனை அவர்கள் மறந்து நிற்கின்றார்கள். என் தங்கமே, நிச்சயமாக பெண்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற இது போன்ற விஷயங்களுக்காக அவர்களை ஒரு நாளும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. தீட்டு நேரங்களில் தெய்வங்களை வணங்கக்கூடாது என்பது மட்டுமே ஐதீகம். அந்த நேரங்களில் அவர்களாகவே ஒதுங்கிக் கொள்வார்கள். பூஜை அறையின் பக்கத்தில் வராமல் தானாகவே ஒதுங்கிச் செல்வார்கள். அது ஒன்று போதுமே. மாறாக அந்த நேரத்தில் தெய்வங்களை மனதில் நினைக்க கூடாது என்று யாராலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வேதனைகளை அவர்கள் தங்கள் வாயாலே தெய்வத்திடமே சொல்லி முறையிடலாம். எனக்கு அம்மா இந்த வழியிலிருந்து, இப்பொழுது வேதனையில் இருந்து நீக்கி தாருங்கள் என்று என்னிடம் கேட்கலாம். நான் என் குழந்தையை நிச்சயமாக பார்ப்பேன். அதனால் இதை மிக பெரிய பாவமாக யார் நினைக்கின்றார்களோ, யார் இதனை மிக பெரிய விஷயமாக நினைத்து அவர்களை ஒதுக்கி வைக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னிடம் மன்னிப்பே கிடையாத தண்டனை கிடைத்தே தீரும். என் தங்கமே, அதுபோல இன்னொருவரை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்வது, அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி பேசுவது, மற்றவர்களை பற்றி அப்பட்டமான பொய்களை கூறி அவர்கள் வாழ்க்கையை சீர்குலைய வைப்பது, இதுவும் மிக பெரிய பாவம். இது போன்ற பாவத்தை செய்யக்கூடியவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது போல தெரிவித்து அவர்களின் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள். பொய்யை உண்மையாகவே சொல்லக்கூடிய திறமை இங்கு நிறைய பேருக்கு இருக்கின்றது. நாம் சொல்வது பொய் என்று அவர்கள் மனசாட்சிக்கு தெரிந்தும் கூட அதை கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ குறித்து வைத்து கொண்டாயல்லவா? இதில் எந்த ஒரு பாவத்தை உனக்கு யார் செய்தாலும் அவர்கள் இன்று நன்றாக இருப்பது போல உன் கண்களுக்கு தெரியலாம். ஆனால் அவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ என்னென்ன செய்திருந்தாலும் சரி, என்னென்ன கஷ்டங்களில் இருந்து கடந்து வந்தாலும் சரி, இனிமேலும் உன் வாழ்க்கையில் இது போன்ற பாவங்களை செய்துவிட்டு யாராலும் அத்தனை எளிதாக தப்பித்து விட முடியாது. இந்த வராகியினை அத்தனை சுலபமாக யாராலும் ஏமாற்றிவிட முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு இது நாள் வரையிலும் சுற்றி இருப்பவர்கள் கொடுத்த கஷ்டங்களில் இருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்றது இனிமேல் உன் வாழ்க்கையில் இல்லாமல் செல்ல போகின்றது. யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவம் என் குழந்தை உனக்குள் வர தொடங்கிவிட்டது. எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையை நீயும்
எதிர்கொண்டு இருப்பது? எத்தனை முறைதான் மற்றவர்களுக்கு அடிபணிந்து செல்வது? இனிமேல் எதிர்த்து நின்று துணிந்து நின்று கேள்விகளை கேட்கக்கூடிய பக்குவம் என் குழந்தை உனக்கு வந்துவிட்டது. அதனால் எதற்காகவும் கலங்காதே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பயம் கொள்ளாதே. துணிந்து நின்று போராடி என் குழந்தை நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். பெண்ணுக்கு பெண்ணே ஒரு நாளும் எதிரியாகிவிடக்கூடாது. அவர்களினுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.